Hi everyone, welcome to SPR Kitchen. இன்றைக்கி நம்ம ஆஷ் ப்ரௌன்ஸ் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க அண்ட் கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் 3 பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். இதோட ஸ்கின்னை பீல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை கிரேட் பண்ணிக்கணும். நல்லா நீளமாக வர மாதிரி துருவி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், நீட்டு காஞ்ச மிளகாவை மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அரிசி மாவு, அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், சோள மாவு, பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ கிரேட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸ் இருக்கு இல்லையா, இதை நல்லா பிழிஞ்சிக்கோங்க. பிழிஞ்சி ஸ்டார்ச் எல்லாம் எடுத்துகிட்டு அதை அப்படியே தண்ணியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நார்மல் வாட்டர் தான். இந்த தண்ணியில் இது ½ அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும். உங்களால் கையில் முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா துணியில் மூட்டை கட்டி கூட பிழிஞ்சிடுங்க. இந்த மாதிரி ஸ்டார்ச் எடுக்கிறதுனால நம்மளுக்கு பொட்டேட்டோஸ் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது இந்த தண்ணி நம்மளுக்கு தேவையில்லை. இதோட தேன் கலந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இந்த பொட்டேட்டோஸ் ½ அன் ஹவர் தண்ணியிலே ஊறட்டும். இப்போ ஒரு பேனில் தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்த கிரேட்டட் பொட்டேட்டோஸை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் தான். இது கொஞ்சம் பாயிலிங் பாயிண்ட் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரை பண்ணி வச்சுருந்த இந்த பொட்டேட்டோஸ் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அது கூட 1½ டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், சோள மாவு, ஒரு 2½ டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், அரிசி மாவு, 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவு, ஒன்றரை டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். உங்ககிட்ட ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் பட்டர் சூடு பண்ணிக்கோங்க. பட்டர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்குது. அப்படி உங்களுக்கு வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மிக்ஸ்சரை எடுத்து நல்லா இந்த மாதிரி ஓவல் ஷேப் உங்களுக்கு எப்படி தோணுதோ, பெருசாக வேணும்னா பெருசாக கூட தட்டிக்கோங்க. மெலிசாக தட்டினா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ நான் இந்த மாதிரி ஷேப் பண்ணி போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ்க்கு அப்படியே குக் பண்ணுங்கள். இப்போது ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை மெதுவாக திருப்பி போடுங்க.
ரெண்டு சைடும் நல்லா பொறுமையாக ரோஸ்ட் பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அவ்வளவுதான், யம்மி ஆஷ் ப்ரௌன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.